சவால் சிபிசிஐடி போயிருக்கு. மற்ற இவங்களே ஃபுட்டேஜ் எடுத்து வெளியிடுவாங்களே. ஹைகோர்ட்டில் நடக்கிறதே வெளில டேப் பண்ணி வெளியிட்டு பண்றாங்க. உள்ள கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறது அது மாதிரி பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணுறாங்களே. ஹைகோர்ட்டில் உள்ளதே வெளியில் டிஸ்பிளே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இது அவ்வளவு பெரிய கேஸ் மாதிரியும் இதுல ஒரு ஃபுட்டேஜ் கூட லீக் 3 நாள் பாடியை வச்சு 3 நாளைக்கு மேலே போராட்டம் நடந்திருக்குமா. ஆனால் அப்போ கூட ஒரு ஃபுட்டேஜ் வெளியிடலன்னா வெளியிடல. அப்போ இது எவ்வளோ பெரிய திட்டமிடுதலுக்கான விஷயம். அப்போ சரவணன் வந்து அதை விட்டு அடுத்தது அவர் கைது ஆகுறாரு. யார்? போலீஸ்காரரு. இப்போ ஜெயபாலையும் கைது பண்ணியிருக்காங்க. ஜெயபால் வந்து என்ன ஏன் கைது பண்ணீங்கன்னு தெரியல, நீங்கள் எது கைது பண்ணீங்கன்னு கேட்குறாப்புல சிபிசிஐடி போலீஸு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டு வந்தார்ல யார் சுஜித் கொலை பண்ணிட்டு, நீ உடனே நேராக ஸ்டேஷனில் கொண்டாந்து விட வேண்டியதானே, அதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது எந்தளவு சூட்டபுளான ஐடியான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கொண்டாந்து விட்டா சேர்த்து எல்லாரையும் அப்பயே வச்சு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.